தம்பி தங்கையெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான திருவிளையாடலை பார்க்க போகிறோம். இந்த அனந்தகுண பாண்டியருடைய மகன் குலபூசணன் இருக்கார் இல்லையா, தான் நேற்று சாமியே படையெல்லாம் கொண்டு வர அளவுக்கு பெரிய பக்தன் அவன். அவருடைய காலத்தில் அவர் பெரும் வள்ளலாத்துகிறார். யார் என்ன கஷ்டம்னு கேட்டு போனாலும் உதவி செய்வார், வேலை கேட்டால் கொடுப்பார், சோறு கேட்டால் போடுவார், இப்படியெல்லாம். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருந்து சிவனை வழிபடுவார். சதுர்த்தி விரதம் இருந்து முக்குருணி விநாயகரை வழிபடுவார். அப்படி நிறைய பக்தியோடு இருக்கார். அதனால் பார்க்குறவங்களாம் ஐயோ நம்ம அரசன் எவ்வளோ பெரிய பக்தன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு கொஞ்சம், நமக்கெல்லாம் கோயில் போகிறோம் இல்லையா, நம்ம தான் இந்த நித்யா இருக்கார்ல, இவன் என்ன பண்ணுவான்னா, நான் கோயிலில் நான் ஏதோ ஒரு நாள் தானே கோயில் வரேன், அலுவலக விஷயமா போயிட்டு கோயிலுக்கு வரப்போ என்னை பார்த்து, ஐயா நேற்று நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்களா, ஒரு வாரமாக உங்களை பார்க்க முடியல, நான் தினம் கோயிலுக்கு வரேங்கயாம்பா. இதுதான் கர்வம். நான் தினம் கோயிலுக்கு வர்றாங்கிறது பெருமையாக சொல்லிவிட்டு அதுக்கு பேர் கர்வம்னு பேர். ஐயா நான் எல்லா விரதமும் இருக்கேங்கய்யா, சஷ்டி விரதம் இருக்கேன், சோமவார விரதம் நீங்கள் சொன்ன பிறகு இருக்கேன், எங்கள் அம்மா சொல்லி சதுர்த்தி விரதம் இருக்கேன், அது இதுன்னு அப்படியே நித்திய பேசக்குள்ள எனக்கு கடுப்பாயிடும். ஏன்னா இவன் உலகத்தில் இவன் மட்டும் இருக்கிற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் அவளுடைய செயல் அவளுடைய செய்த வழிபாட்டினால் வந்த கர்வம். பெரும் செல்வம் வந்தால் எப்படி கர்வம் வருகிறதோ அதுபோல் இது பக்தியினால் வரும் கர்வம். அது எல்லாருக்கும் வரும். ஆமாம், எல்லாருக்குமே அந்த கர்வம் இருக்கும். நாங்களாம் வருஷம் எந்த ஊரில் இருந்தாலும் சித்திரை திருவிழாவுக்கு போனால் 15 நாள் மதுரை தானே அப்படி சொல்கிறதுல ஒரு கௌரவம் கர்வம் வச்சுக்கோங்களா நிறைய பேர் இருக்கும் இல்லையா. நானும் அப்படி தான். அப்படி இருக்கிறப்ப குலபூசண பாண்டியனுக்கு கர்வம் வராதா என்ன, கர்வம் வந்துருச்சு. அதனால் அவன் என்ன செஞ்சான்னா மறையோர்களை மதிக்கவில்லை. மறையோர்னா தவறான ஒரு கருத்து இன்று வரை பல இடங்கள் சித்தரிக்க. மறையோர் என்பவர் மறை பயின்றவர்கள் அப்படின்னு. மறை என்பது என்னன்னா வேதம். வேதம்னா அது வடமொழி வேதம், தென்மொழி வேதம், திருமுறை வேதம், அப்போ நால்வர் அருளிய வேதம், அது அப்படிலாம் கிடையாது. இந்த உருவ வழிபாடுகள் வராத காலத்தில் வேத காலம் என்று அந்த காலம் வழங்கப்பட்டது. அது ஏன் அப்படி வழங்கப்பட்டதுன்னா, அப்போ மனிதர்கள் இயற்கையை வணங்கினார்கள். அப்படி இயற்கையை வணங்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு பெரியவங்க ஒரு 5 கடமைகளை கொடுத்தாங்க. நான் அந்த வேதத்தில் ரிக்வேதத்தில் படிக்கும் பொழுது நான் ஏதாவது மந்திர தந்திரன்னு படித்தா அதிலலாம் ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன இருந்ததுன்னா, காலையில் நீ அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், எழுந்து நதிக்கரைக்கு செல்ல வேண்டும், சென்று நதியை தொட்டு வணங்க வேண்டும். நதினா என்ன, ஆறு, தொட்டு வணங்க வேண்டும். அம்மாடா நம்ம காவிரியார் மாதிரி எல்லா ஊர்லேயும் ஆறு இருக்குல்ல, அப்படி அந்த ஆறை தொட்டு வணங்க வேண்டும். வணங்கிய பிறகு, ஏ நதி தேவதையே, உன்னில் நான் நீராடச் செல்கின்றேன், நான் உன்னை மாசுபடுத்த மாட்டேன், நான் உன்னில் நீராடி வரும் பொழுது என் உடல் தூய்மை அடைவது போல, என் மனம் குளிர்ச்சி அடைவது போல, நானும் என்னை சந்திப்பவர்களுக்கு குளுமை தருவனாகவும் நன்மை செய்யக்கூடியவனும் இருக்க வேண்டும், அந்த பண்பை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நதியில் முழுகணும். இதுதான் மறை. பெற்றா இது 5 கடமை சொல்லுது மறை. என்ன, முதல் மூத்தோர் வழிபாடு, பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் கும்பிடணும். 2வது ஞான வேள்வி, நல்ல நூல்களை கற்று அவ்வழி நிற்கணும். திருக்குறள் சொல்லும் இல்லையா, கற்க கசடர கற்பவை. நல்ல நூல்களை கற்க வேண்டிய நூல்கிற கண்ட நூலெல்லாம் படிக்கக்கூடாது. நல்ல நூல்களை கற்று அவ்வழி வாழ வேண்டும். இது 2வது கடமை. 3வது கடமை, பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கணும், துணி இல்லாதவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும், நோயாளிகளுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசணும். இது 3வது கடமை. வேதம் இதை தான் சொல்லுது. சந்தேகமாக இருந்தால் எங்கிட்ட 10 வேதங்கள், 4 வேதங்களும் 10 உபநிஷத்துக்களும் இருக்குது, படித்து உங்களுக்கு விட்னஸ் காட்டுறேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இது அடுத்தது மரம் செடி கொடி ஆடு மாடு
இதுக்கெல்லாம் உணவளிக்கணும். நாய் எல்லாம் பசியோடு வந்து பேன்னு பார்த்துன்னா அதுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கட்டாவது போடணும். பூனைன்னா கொஞ்சம் பால் வைக்கணும். இதெல்லாம் வந்து செய்யணும். இது 4வது வேள்வி. இதுக்கு பூத வேள்வின்னு பேர். பூதம்னா பிற உயிர்கள்னு பொருள். பூதம்னா கொம்பு வச்சு கோடாரி மீசையோடு அப்படியெல்லாம் கிடையாது. இது பூத வேள்வி. அடுத்து இறை வழிபாடு. இதையெல்லாம் காலையிலேருந்து எப்படி செய்யணும்னா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்தில் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு மாலையில் கோயிலுக்கு சென்று கோயிலில் மாலை சூரியன் அஸ்தமனம் ஆகும் பொழுது அந்த காலத்தில் என்ன சொன்னாங்களா, சூரிய தேவா சதாசிவமூர்த்தி, இன்றைய பொழுதில் தாங்கள் உருவாக்கி இந்த உலகத்தில் நான் முறையாக வாழ அனுமதித்தீர்கள், நாளையும் இது தொடர்ந்து செய்ய அனுமதியுங்கள் அப்படின்னு வேண்டணும். இது 5வது வேள்வி. என்ன இது வந்து வடமொழியில் எப்படி இருக்குன்னா, பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், நரயஜ்ஞம், பூதயஜ்ஞம், தேவயஜ்ஞம் அப்படின்னு வரும். மூத்தோர் வேள்வி, ஞான வேள்வி, பிற உயிர் பேணுதல், சக மனிதர்களை பேணுதல், பிற உயிர் பேணுதல், இறைவனை பேணுதல். இப்படி வந்து 5. இந்த வழி தவறாமல் ஒழுக்கமாக யார் வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கு மறையோர்கள்னு பேர். காலையில் ஏந்திரிச்சு குளித்து திருநீர் உடம்பெல்லாம் பட்டையாக போட்டு யாரை பார்த்தாலும் நாய் மாதிரி வல்லுன்னு விழுந்துட்டு, நம்ம ஏதோ உலகத்தில் பெரிய ஆள் மாதிரி, நான் வேதம் படிச்சிருக்கேன், நான் திருமுறை படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா, இப்படியெல்லாம் தெரியவங்கெல்லாம் மறையோர்கள் கிடையாது. மறையோர்கள்னா அந்த சிவபெருமானை அந்த அந்த 5 கடமைகளை செய்யக்கூடியவருக்கு மறையோர்கள்னு பேர். அப்படிப்பட்ட ஒழுக்கமான பெரியோருடைய ஆலோசனையில் தான் இந்த குணபூஷண பாண்டியன் முன்னர் வரைக்கும் ஆட்சி செலுத்தினாங்க. இவன் என்ன பண்ணிட்டா அவங்கள மதிக்கிறதில்ல, அவங்க பேச்சை கேட்கறதில்ல. இப்படி ஒழுக்கமாக இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குன்னு அதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறது. இதனால் என்ன ஆயிடுச்சு, சான்றோர்கள் எல்லாம் அவனை விட்டு விலகிட்டாங்க. அரசனை விட்டு விலகி போனால் என்ன வரும், அந்த மறையவர்களுக்கு வறுமை வந்தது. சான்றோர்கள் ஒழுக்கமானவர்களுக்கு வறுமை வந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் ஒழுக்கத்தை கற்றுத்தர மாட்டார்கள். அவங்க செய்யக்கூடிய இந்த 5 வேள்விகளை யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ நாட்டில் என்ன ஆகும், ஒழுக்கமற்ற வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையும், பொய் சூது பித்தலாட்டம் லஞ்சம் வாங்குதல் இதெல்லாம் பெருகி போயிடும். இப்போ நம்ம ஊரை எடுத்துங்களே, நம்ம ஊரில் முதல்ல தாத்தா காலத்தில் மாதம் 3 மழை பொழிந்தது. அவங்கெல்லாம் மறையோர்கள், ஒழுக்கமாக அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டாங்க, சக மனிதர்களுக்கான உதவி செஞ்சாங்க, வீட்டில் ஒரு நாய் பூனையாவது வளர்த்தாங்க, மாடு வளர்த்தாங்க, தினந்தோறும் காலையிலையும் சாயங்காலம் ஆற்றுல குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டாங்களா இல்லையா? இந்த கடமை அப்போ வந்து நாட்டில் மாதம் மாதிரி பெய்து செழிப்பாக இருந்தது. இன்றைக்கி நம்மகிட்ட அப்பா அம்மா பேச்சை யார் கேட்குறான்? நீ கேட்குறியாடா? என்ன ராஜேஷ் கேட்குறியா? கேட்குறது இல்லைல்ல, கேட்டால் எனக்கெல்லாம் தெரியுங்கிற இல்லை. இப்போ அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை. அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் வயசாக கொண்டு போய் அனாதையாட்டம் விட்டுறாங்க. நாட்டில் ஒழுக்கம் கிடையாது, தப்பானதெல்லாம் ஒழுக்கமாக போதிக்கப்படுது. அப்போ என்ன செய்கிறாங்க, நாட்டில் என்ன வரும், இது மாதிரி தான் மழை கரெக்டாக பொழியாது, ஆற்றுல நீர் வராது, வந்தாலும் பெரும் வெள்ளம் வந்து இருக்கிறனையும் அடிச்சிட்டு போயிடும். இது மாதிரி சூழ்நிலை குலபூஷனுடைய ஆட்சியில் வந்தது. அதனால் என்னாச்சு, உலக மதுரை மக்களில் தப்பான ஆட்களாக மாறும் பொழுது அந்த பாண்டிய நாட்டில் மழையே பெய்யல. வைகை வறண்டது, மண்ணெல்லாம் காஞ்சி போச்சு. போன வருஷம்லாம் காஞ்சி கிடந்தில்ல, வயலெல்லாம் அது ஒன்றுமே வெள்ளாமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாட்டில் வறுமை வந்துருச்சு. என்னடா எதனால் இதை வந்ததுன்னு சிந்திக்கவே முடியல. குலபூஷனால் ஒரே குழப்பம் ஆயிடுச்சு, மனசுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. நேராக இறைவன்கிட்ட போய் சொக்கநாதரை பார்த்து, பெருமானே, அரசன் எவ்வழி அவ்வழி என்பார்கள், நான் கர்வத்தோடு தெரிந்ததனால் இந்த மக்கள் எல்லோரும் கர்வப்பட்டு ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள், அன்பை மறந்தார்கள், நீதி நெறிகளை மறந்தார்கள். அதனால் நீங்களும் அவற்றையெல்லாம் மறந்து விட்டீர்கள் போலும் என்ன அப்படின்னு என் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மன்னனுடைய கனவில் தோன்றி, மன்னனே,
அன்பும் நீதியும் நிறைந்த உன்கிட்ட ஒரு குறை இருக்குது. உன் நாட்டில் ஒழுக்கம் குன்றியது. அந்த 5 யாகங்கள் பெற்றோரை பேணுதல் குன்றியது. கற்றவழி நல்ல நூல்களை கற்ற சான்றோர்லாம் லஞ்சம், போக்குவரத்து, ஊழல்னு தப்பான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. என்ன மக்கள்கிட்ட பெரியவர் சிறு மரியாதை கிடையாது. பசித்தவர்களுக்கு உணவளிக்கும் பண்பு குன்றி போயிடுச்சு. இப்படியெல்லாம் உன் நாடு இருந்ததால் உனக்கு இந்த துன்பம் வந்தது. வேதம் என்பது செங்கோலாகும். செங்கோல் என்பது நீதி நெறிகளைப்படி வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஆயுதமாகும். எனவே உண்மையான நேர்மையான வழி நடக்கும் மறையோர்களை, வேதம் பயின்றவர்களுக்கு வேதியர்னு பேர். எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர்னு போட்ட மாதிரி யார் வேதம் படித்தாலும் அவங்களுக்கு வேதியர்னு பேர், வேதத்தை உணர்ந்தவர்கள்னு. ஆக இந்த வேதியர் மறையோர்களை நீ அவமதித்தாய். அவர்களுடைய நற்வார்த்தைகளை கேட்கவில்லை, அவருடைய சொல்லை மதிக்கவில்லை. அதனால்தான் மழை பெய்யாமல் பஞ்சம் வந்தது. இனி வேதங்களை காத்து அறவழியில் மக்களை வாழ தூண்டு, அவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து. கண்டிப்பாக பெரும் மழை பொழியும், நாடு நலம் பெறும், நீ சிறப்பாக இருப்பாய். நான் உனக்கு ஒரு உளவாக்கிளி தருகிறோம். இந்த கிளியிலிருந்து நீ எவ்வளவு பொன் வேண்டுமானாலும் எடுத்து செலவழிக்கலாம், குறையாது. இதனால் உன் நாட்டில் நிலவு வறுமையை நீக்கி ஒழுக்க வாழ்க்கைக்கு மக்களை திரும்ப சொல்லி ஒரு உளவாக்கிளி கொடுத்துட்டார். கிளின்னா என்ன, ஒரு பையன்னு வச்சுக்குவேன், ஒரு குண்டா, ஒரு பாத்திரம், அதில் எடுக்க பணம் வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்குவேன், பொண்ணாக வரும், அதை கொடுத்துட்டார். மன்னன் விழித்தெழுந்து பூஜைக்கு போய் பார்த்தா அங்கே அந்த உளவாக்கிளி இருக்குது. அதை பெருமானமாகவே நினைத்து பின்னர் அதனுடைய மூடியை திறந்து எடுத்து அறவழி வாழும் மந்தனர்களுக்கும், அறவோர்களுக்கும், மறையோர்களுக்கும், வேதியர்களுக்கும் எல்லோருக்கும் செலவழிக்கிறான். அவங்களுக்கு நல்ல ஒழுக்கமாக இருங்க, ஒழுக்கம் குன்றிய வாழ்க்கைக்கு நான் உங்களுக்கு காரணமாயிட்டேன், எல்லாம் இனிமேல் நேர்மையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாவற்றையும் மற்றவர் கொடுத்து செலவழிக்கிறார். அந்த சமயத்தில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கருவறை விமானம் இருக்குல்ல, மூலஸ்தான விமானம், அதையும் இந்த பாண்டிய மன்னன் தான் அழகுபடுத்துகிறார். அதே போல் இன்றைக்கு வரைக்கும் மதுரை எப்படி இருக்குது, செல்வம் கொழிக்கும் செல்வம் தலைத்தோங்கும் ஊராக இருக்கிறது அல்லவா. இன்றும் நம் மதுரையிலே அறவழி வாழ்பவர்கள் கிட்டத்தட்ட 80% இருக்கிறார்கள். ஆச்சரியமான விஷயம். தவறாக செய்பவர்கள் கூட சற்று அறம் பார்த்து செய்கிறார்கள். அப்படி நம் நாடு விளங்க காரணம் இந்த குலபூஷண பாண்டியன். ஆக நாம் என்ன இந்த வரலாற்றில் உனக்கு எனக்கு என்ன அறிவுரைனா, இறை தொண்டு செய்யும் பொழுது நமக்கு கர்வம் வரக்கூடாது. கர்வம் வந்தால் நமக்கு கஷ்டம் நான் தினம் கோயில் போகிறேன், எனக்கு இத்தனை கஷ்டம் வந்துச்சுன்னா நீ போய் அங்கே நிமித்திட்ட கர்வப்பட்டுக்கிட்டு திரிஞ்சா கஷ்டம் வராத என்ன பண்ணும்? அதில் அங்கே போய் யாரையும் மதிக்கலை. எத்தனையோ பெரியோர்கள் கோயிலில் இருக்காங்கல்ல, உழவார பணி செய்கிறவங்க, திருமுறை பாடுறவங்க, மறைபயில்கள்லாம் மறையோர்லாம், தேவாரம் படிக்கிறவனும் மறையோர் தான், வேதம் படிக்கிற எல்லாரும் அந்த வழி வாழ்வர் எல்லோரும் மறையோர்கள். யாரையும் மதிக்கலை. நம்ம பெரிய தாட்டம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் சாமி இப்படி தான் மழை இல்லாத டேமெல்லாம் வத்த செஞ்சு, வயல்லாம் வத்த செஞ்சு, நாட்டில் ஒழுக்கமான வாழ்க்கை இல்லாமல் நாடு நாசமாக போகும். ஆகவே என் அன்பின் உறவுகளே, குழந்தைகளா, நீங்களாம் என்ன செய்யணும்னா அறவழி வாழ்க்கை வாழணும். கோயிலுக்கு போவதோ நீங்கள் 10 பேருக்கு உதவி செய்வதோ கர்வத்துக்காக இருக்கக்கூடாது, உங்கள் புகழுக்காக இருக்கக்கூடாது. ஆக நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஆணவத்தோடு இருக்கணும் இல்லையா. மாவனே, மவளை, யாராவது இப்படி கோயிலில் இன்னொரு நாளைக்கு நிமிட்டிட்டு பந்தா பண்ணுறது பார்த்தேன், ஐயா ஏன் நீங்கள் நேற்று வரல, நான்லாம் தினம் வரேன்னு கெத்து காட்டினீங்க, மண்டையிலே கட்டி போடுவேன், புரியுதா. அதனால் கர்வம் தவிர்த்து வாழ இந்த கதை நமக்கு உபதேசிக்கிறது. இப்படி இருக்கக்குள்ள என்ன ஆயிடுச்சுனா கண்ணு, முன்னொரு காலத்தில் தாருகா வனம் அப்படின்னு ஒரு வனம் இருந்தது. அங்கே முனிவருடைய கற்பை, மனைவியருடைய கற்பை அளந்து காட்ட இவங்க எவ்வளோ பெரிய சிறந்த
கணவன்பால் பக்தி உடையவர்கள் ஒழுக்கமானவன் காட்ட சிவருமான் வந்து திருவுளம் பூண்டார். பூண்டவர் என்ன பண்றார்? பிச்சாடனை, நம்ம ஊர்ல பிச்சாடன்னு ஒரு சாமி எடுத்துக்குவாங்களா, அரிசி பருப்பெல்லாம் போடுவாங்கள்ல, பைத்தியகாரத்தனமா. அது ஏன் பைத்தியகாரத்தனம்னா அப்பதான் சொல்றேன். சாமி நம்மகிட்ட அறியாமையை பிச்சை எடுக்க பிச்சாடன வராரு. நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு முன்னா சாமி கையில் இருக்கிற திருவோட்டில் 10 ரூபா அரிசி நெல்லெல்லாம் போடுவோம், கிறுக்கு பயல்களாட்டம். இது மாதிரி இங்கே நடந்ததுன்னா பிச்சாடனர் வடிவம் கொண்டு தாரகவனத்துக்கு வரார். அப்போ வரக்குள்ள அவருடைய காலில் சிலம்பு இருக்குல்ல, சிலம்புன்னா என்ன, காலில் அணிவாங்கல்ல. சிவருமான் நடராஜாவுடைய காலில் பார்த்தீங்களா கீழே அப்படி நீளமாக, நம்ம கருப்புசாமி கோயிலில் வழிபாட்டப்போ சிலம்பு அப்படி கையில் வச்சு இப்படி இப்படி ஜல் ஜல்னு சுற்றுவாங்கல்ல, அந்த சிலம்பு அதனுடைய ஓசை. உடனே எல்லாரும் பார்க்கறதுக்காக உடுக்க வச்சுட்டு அழகாக வாசிக்கிறார். இதையெல்லாம் பார்த்த முனிவர்கள் பெண்களை என்ன பண்ணிட்டாங்க? பிச்சை எடுக்க வராங்க. இந்த ஆள் நமக்கே தெரியுமில்ல, சரியான கெத்தான அழகான ஆள் இல்லை. இவருடைய அழகில் மயங்கினாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க? ஐயையோ, நம்ம வீட்டுக்கார் இவராட்டம் அழகா இவ்வளோ பர்சனாலிட்டியாக இவ்வளோ சிறப்பாக இல்லையே அப்படின்னு, இவ்வளோ அழகான ஆள், எப்படியாப்பட்ட ஆள், ஜடாமுடி, அடேங்கப்பா, புருவம் பாரு எவ்வளோ அழகாக குனித்த உருவம், உதடு பாரு அப்படியே கோவை பழம் மாட்டோம் சிகப்பு, கண்ணில் பாரு ஒரு கருணை, உடம்பு பாரு அப்படி தேஜஸா, அப்படி ஒளி வீசும் உடல், இப்படிலாம் அவங்க இவரை பார்த்து மயங்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணு. அந்த டைமில் அவங்க உடம்பெல்லாம் இழைச்சி போய் புடவையெல்லாம் நழுவ ஆரம்பிச்சு, கையில் இருந்த வளையல், உடம்பு இழைச்சா வளையல் கலந்து வந்துடும்ல, அப்படியெல்லாம் விழுது. இதையெல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணார்? அவர்களை அவ்வாறே மயக்கத்தில் இருத்த வச்சுட்டு என்ன பண்ணாங்க? சாமி காணாமல் போயிட்டார். அப்புறம் அப்போ முனிவருடைய மனைவி எல்லாம் முனிவர்கள் வராங்க, தாரகவன முனிவர்கள் தவம் செய்துட்டு வராங்க. வந்ததும் இந்த அவருடைய வீட்டு மனைவி எல்லாம் பார்த்து, அவர்களை நீங்கள் அனைவரும் மதுரை நகரத்து வணிக பெண்களாக பிறக்க வேண்டும்னு சாபம் கொடுத்துட்டாங்க. அப்போ சாபம் கொடுத்ததும் என்ன நடந்தது? நாளைய பதிவில் பார்ப்போம். மறையோர் என்பவர்கள் கண்ணு, மறை என்றால் வேதம். வேதம் என்பது நாம் யாரும் கண்ணில் கூட பார்த்ததில்லை. நிறைய இந்த தமிழ் பேசும் தமிழ் தாங்கிகள் எல்லாம் வேதம்னா ஏதோ மைம் கிரீம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது கண்ணு. வேதம் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, ரிக்வேதத்தில் அறவழி வாழ்க்கை, நல்லவன் வாழ்வான் தீயவன் ஒளிவாங்கிற மாதிரி நிறைய கதைகள் இன்றைக்கி சினிமாவில் தலைகளாக காட்டுறாங்க. கெட்டவன்லாம் ஜெயிக்கிறான், நல்லவன்லாம் அடி வாங்குறான். அது மாதிரி எல்லாம் இல்லை. பழைய படங்களில் வர்ற மாதிரி கெட்டவன் தோற்று போயிடுவான், நல்லவன் ஜெயிப்பான். அதை ராஜாக்கள் முனிவர்களை வச்சு கதையாக சொல்லியிருப்பாங்க. அதில் நமக்கு இந்த 5 கருத்துக்கள் வலியுறுத்தப்படும். பெற்றோரை பேணுதல், நல்ல நூல் படித்த வழி நிற்கிறது, சக மனிதர்களுக்கு உதவுதல், அப்புறம் பிற உயிர்களுக்கு உதவுதல், இறைவனை வழிவு, இது வரும். இதை தான் வேதம். வேதத்தின் தெளிவு இவ்வளோ தான். இது யஜூரில் வண்டி வாகனங்கள் செய்தல், விமானம் செய்தல், அது பற்றியெல்லாம் ஒரு பெரிய இருக்கும். நீங்கள் இந்த கர்ணன்னு ஒரு சீரியல் பார்த்தீங்களா கண்ணு? நான் கூட பார்க்க சொன்னேன்ல உங்களை. அதில் பார்த்தீங்களா, கர்ணன் வாகனங்கள் செய்தல் சிறந்த ஆளாக இருப்பான். யார்? அந்த கர்ணனுடைய அப்பா. அவன் கேட்டால் நான் யஜுர்வேதத்தில் தேர்ச்சி பெற்றவன் கர்ணன் அப்படின்னு பேசுவாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கான உண்மையான விளக்கம் எவனுக்கும் தெரியாது. அது யஜுர்வேதி நாம, யஜுர்வேதின்னா இன்னைக்கு எல்லாரும் அஜுர்வேதிங்கிறான். அந்த தொழில் கற்றவன் பூரா யஜுர்வேதி தானே. ஆசாரியும் யஜுருங்கிறான், பிராமணனும் யஜுருங்கிறான், உங்கள் வேதம் என்ன யஜுருங்கிறான். அதே போல் இந்த சாமகானம் என்பது, சாமவேதம் என்பது இசைக்கருவிகளை தயாரித்தலும் அதை வாசிப்பதும். காற்றுக்கருவி, தோல் கருவி அப்படிலாம் வருதில்ல, இதை பற்றி கூறுறது சாமவேதம். அதரவன வேதம் என்னென்னா பாஸ்வேர்ட்ஸு. ராமர்லாம் ட்ராமாவில் பார்த்தீங்களா, அப்படி புருவத்து நேரம் ஒரு வில்லை வச்சுட்டு அப்படியே சுயன்னு விட வேண்டிதானே, முனவாங்க, முனவிட்டு அப்படியே விட்டால் அம்பு போய் எதிரியை கொள்ளும். அந்த ரகசிய இயற்கையினுடைய சூக்குமங்களை நாம் தெளிந்து அறியாமை நீக்குவதற்காக உள்ள பாஸ்வேர்ட்ஸ் தான் அந்த அதர்வன வேதம்.
இதுதான் உண்மை. இதையெல்லாம் நீங்களாவது தெரிஞ்சுக்கிட்டு சும்மா அதுன்னு நான் தமிழ் வேதம் தான் படிப்பேன், அவன் நான் வடமொழி வேதம் தான், இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. வேதம் என்பது திருக்குறள் நமது வேதம். தமிழர்னு சொல்லிக்கிறோம். யாராவது கறி திங்காத இருக்கம்மா. கொல்லாமை கொல்லாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று, அப்படித்தானே வள்ளுவர் சொல்றாரு. கறி தின்னுட்டு திருக்குறள் பேசுறோன்னு என்ன பண்ணணும்? நாக்கில் சூடு போனால் நாக்கு அறுத்துடணும். வள்ளுவத்துக்கு புறம்பா வாழ்ந்துட்டு நாங்கள் தமிழர்கள்னு சொன்னால் அவனை என்ன பண்ணுவோம்? அதுபோல் சிவபெருமானை வழிபட்டு கொண்டு ஒழுக்கமற்ற வாழ்க்கையில் நாம் வாழ்ந்தால் நம்மை இறைவன் தண்டிப்பார். ஒழுக்கமாக வாழ்ந்து இறையருள் பெறுவோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.